நேற்று வவுனியாவில் நடந்த தமிழரசு கட்சியினுடைய கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி சில 3 தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது. அதில் ஒரு தீர்மானம் சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்பது ஒரு தீர்மானம். 2வது தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அந்த போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்பது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்த போதும் அதனை நாங்கள் கணக்கெடுக்கப் போவதில்லை, அதனை நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஆனால் இனிமேல் இவ்வாறான கருத்துக்களை அல்ல ஆதரவாக பிரச்சாரத்தை எவரும் செய்யக்கூடாது, செய்தால் விளக்கம் கூறுவோம் என்கின்ற தீர்மானம். இதில் இந்த 1வது தீர்மானத்தை பொறுத்தவரை இல்லை, அதாவது சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மத்திய குழு தனித்தெடுக்கலாமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு முக்கியமான தீர்மானம். முக்கியமான தீர்மானத்தை பொதுச்சபை எடுக்கணுமே தவிர மத்திய குழு ஒரு நாளுமே எடுக்க முடியாது. இதில் மத்திய குழுவிலையும் கூட தலைவரும் இருக்கையில், முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கையில், முக்கியமான உறுப்பினர்களும் இருக்கையில். அப்போ இதிலே ஒரு சூழ்ச்சித்தனமாக இந்த தீர்மானத்தை சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். அதிலேயும் மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இதற்கு முதல் கூட்டத்தில் தான் சமஷ்டியை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இன்றைக்கு சயித்துக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் சயித் என்ன சமஷ்டியை ஏற்றுக்கொண்டாரா? இல்லைன்னா மக்களை மடியர்கள் நினைக்கிறார்களா? அவர்கள் கட்சியினுடைய ஒழுங்கு கம்மியாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதா இல்லையான்றதை கட்சி தீர்மானிக்கட்டும். ஆனால் மக்களுக்கு இவர்கள் சொல்கின்ற விடயம் என்ன? அதாவது ஒரு 1வது கூட்டத்தில் சமஷ்டியை ஏற்றுக்கொண்டவர்களை தான் ஆதரிப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றார்கள். அடுத்த கூட்டத்தில் சமஷ்டியை ஏற்றுக்கொள்ளாத சயித்துக்கு ஆதரவு என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மக்களை இவர்கள் என்ன பேன் பித்தர்கள் நினைக்கிறார்களா? இவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கான தலைவர்களாக இருக்க தகுதியானவர்களா? இவர்களை எல்லாம் தமிழ் அரசியலில் இருந்து ஒதுக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். இதில் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக தங்கள் அந்த விடயத்தை நன்கு உணர்ந்து அதனை புரிந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தயங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். நன்றி.